எல்லாருக்கும் செலிப்ரேஷன்ப்பா. 27வது பாடல் பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து என்ன அப்படின்னு சொன்னா சர்வகத அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். எப்படி வந்து பகவான் சர்வகத்தை சொல்றோம், எந்த ஆங்கிள் பகவான் வந்து சர்வ வியாப்தியா இருக்காரு அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம இதுல நேற்று பார்க்கும்போதும் பார்த்தோம்ல, ஜாகிரத அவஸ்தையில உங்களுக்கு வந்து ஞானம் வந்து செயல்படுது. அதுக்கப்புறமா வந்து தூங்கும்போது நமக்கு வந்து உங்க செயல்பாடு இல்லை அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அல்ல ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஞானம் இருக்கிறது. ஞானம் வந்து உங்களுக்கு வந்து ஆத்மாவுடைய சுபாவம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத்துல இருந்து அப்படிங்கிற அந்த பண்பு இருக்கு, அது சுபாவம் இருக்கு, அது அறிதல் நிகழ்வு நடந்துட்டு இருக்குங்கிறது வேற. ஆனா இப்போ சம்சார அவஸ்தையில இருக்கும்போது ஆத்மா வந்து விபாவத்துல இருந்து அதனுடைய சுபாவத்துல இருந்து இல்லை. சோ அறிதல் நடக்குது அப்படின்னா கூட எதை விட்டு அறிதல் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புற விஷயங்கள் தான் அது அறியறதுக்கான செயலை செஞ்சுட்டே இருக்கு. முழிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு சமயமும் அது புற விஷயத்தை அறியறதுக்கான அந்த ஞான உபயோகம் நடந்துட்டே அங்க இருக்கு. அது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா தூக்கத்துல வந்து தடையாகுது அப்படின்றப்ப. அதனால அதையும் வந்து நம்ம இது பண்ணிக்கணும். சோ அது ஆத்மாவுடைய இயல்பு இது. இங்க மாறார் சொல்றது வந்து எப்ப தடையாகுது அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கத்துல எப்படி ஆகுதுன்னா, ஏன்னா அது முழிச்சிட்டு இருக்கும்போது அது உபயோகம் நடந்துட்டே இருக்கு, ஞானம் வேலை செஞ்சுட்டே இருக்கு, அந்த அறிதல் நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு என்ன அறிதல்ங்கிற எந்த நிகழ்வு நடக்குதுன்னா தன் அறிகிற முயற்சி இது பண்ணல, பொறுத்த அறிதல்ல தன்னுடைய முயற்சியை செஞ்சுட்டே இருக்க, அந்த செயல் செஞ்சுட்டே இருக்கு. சோ அது வந்து உங்களுக்கு வந்து நடப்படுது அப்படின்னு சொல்லி. சோ அதே மாதிரி நித்ரைக்கான காரணமும் பார்த்தோம். அது கர்ம உதயம் மூலியமா நமக்கு வர்றது. அது வந்து நமக்கு உபகாரமாவும் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அறிதல் தொடர்ந்து நடந்துட்டே இருந்ததுன்னு சொன்னா இப்ப வந்து புறத்தை அறியும் போது நமக்கு வந்து அந்த மாதிரி இது ஆகுது, நம்ம டயர்ட் ஆகுறதோ இல்ல அந்த மாதிரி ஆகுறதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கர்ம உதயத்தோட எப்படி நமக்கு வந்து உதயம் இருந்ததுன்னு சொன்னா, நித்ரா கர்ம உதயத்துக்கு இருந்ததுன்னு சொன்னா நம்மளால வந்து அந்த ஞானம் வந்து அங்க அறிதல் பண்பு செய்ய முடியாம இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். அதே மாதிரி ருச்சி இல்லை அப்படின்னா கூட நமக்கு வந்து அங்க வந்து அறிய முடியாம போயிடுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த நித்ரா வந்து யூஸ்வலா வந்து நான் படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா ருச்சி இருந்ததுன்னு சொன்னா நமக்கு அது தூக்கம்லாம் வர்றது இல்லை. ருச்சி இல்லைன்னு சொன்னா தூக்கம் வந்துடுதுன்னு சொன்னோம். சோ அது மாதிரி பண்ணும்போது திருப்பியும் அந்த கர்மம் வந்து பந்தமாகுது, நித்ரா கர்மம் பந்தமாகுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆச்சாரிய என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆச்சாரியர் சமயக் தர்ஷன் பிராப்தி அடையணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப வந்து என்ன பண்ணோம்னா அப்ப உபயோகம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா விழிப்போட இருக்கணும் அப்படிங்கிறது. சோ சமயக் தர்ஷனத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா உபயோகம் விழிப்போட, தூக்கத்துல நம்மளால சமயக் தர்ஷனத்தை அடைய முடியாது அப்படிங்கிறது. சோ ஞானம் இருந்தும் கூட, ஞானம் ஆத்மாவுடைய சுபாவமா இருந்தது அப்படின்னா கூட ஞான் வந்து எப்படி இருக்கணும், நம்மளுடைய ஞானம் விழிப்போட இருக்கணும் அப்படிங்கிற. அது விழிப்போட இல்லை அப்படின்னு சொன்னா அப்புறம் அதனுடைய இதுவும் புரிதல் அறிதலும் அதுல வந்து தப்பா இருக்கிறதா ஆயிடும் அப்படிங்கிறதா. ஆத்மாக்கான அந்த ஞான சுபாவம் வந்து அழிஞ்சு போறது கிடையாது, அது இருந்துட்டு தான் இருக்கு. அப்போ வந்து என்ன தூங்கும் போது போயிடுச்சு அப்படின்னா சொன்னா அப்ப வந்து அதோட சுபாவமா அது இருக்க முடியாது அப்படிங்க. சோ எப்பவும் அது அழியறது இல்லை, இருந்துட்டுதான் இருக்கு, போகிறது இல்லை. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தூங்கும் பொழுது ஆஹ் ஆஹ் தூங்கும் பொழுது உங்களுக்கு வந்து சமயக் தர்ஷன் ஏற்படுறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சமயக் தர்ஷன் ஏற்படணும் அப்படின்னு சொன்னா விழிப்போடு இருக்கும்போதுதான் சமயக் தர்ஷன் ஏற்பட முடியும் அப்படிங்கிறாங்க. ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு மனம் எல்லாம் எப்படி இருக்கணும்னா விழிப்பா அப்பதான் உங்களுக்கு அப்ப சமயக் தர்ஷன் ஏற்படும்.
சம்மிக் தர்ஷன் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நீங்க தூங்கலாம். அதுல வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா சம்மிக் தர்ஷன் ஏற்படணும்னா, அப்ப நீங்க விழிப்போடு இருந்தாதான் சம்மிக் தர்ஷன் ஏற்பட முடியும் அப்படிங்கிறது தான். சம்மிக் தர்ஷன் வந்து ஏற்படணும் அப்படின்னு சொன்னா காரணம் வந்து சொல்றாங்க இல்லையா? என்னென்ன காரணம் சொல்றாங்க? அதுல ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, ஜின உபதேசங்களும் உங்களுக்கு வந்து அதுல ஒரு காரணமா இருக்கு. சோ ஜின உபதேசம் சம்மிக் தர்ஷன் ஏற்படுறதுக்கான நிமித்தமா இருக்கு. ஆனா நீங்க ஜின உபதேச சமயம் கேட்கிற சமயம் தூங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு சம்மிக் தர்ஷன் ஏற்படுறதுக்கான காரணம் அங்க இருக்க முடியாம போயிடும். அதனால நானும் வந்து விழிப்போடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து என்ன இது பண்ணிக்க முடியும், சம்மிக் தர்ஷனம் ஏற்பட முடியும் அப்படின்னு சொல்லு. அதனால எப்போ நமக்குள்ள அந்த ஞானத்தை அடையறதுக்கான ருச்சி இருந்தது அப்படின்னாதான் நம்மளுடைய ஞானமும் விழிப்பா இருக்க முடியும் அப்படிங்கிறதான். ஒண்ணு அறிஞ்சிக்கிறதுக்கு பண்ணும் பொழுதெல்லாம் நம்ம எப்ப நமக்கு விழிப்பு இருந்தது அப்படின்னாதான், ருச்சி இருந்ததுன்னாதான் நம்மளால விழிப்பாவும் இருக்க முடியும் அப்படிங்கிறது. எந்த ஞானம்? சம்மிக் ஞானம் கிடைக்கிறது, சம்மிக் தர்ஷனத்தை அடையிறதுக்கெல்லாம் பார்க்க போது. சோ ஆத்மால இருந்து பார்த்தோம்னா ஞானத்தை தவிர வேற எதுவும் இருக்கு இல்லை அப்படிங்கிறது. இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சொல்றதும் வந்து அதிசயமானது. ஏன்னு சொன்னா அனுபவம் வந்து எதனுடைய அனுபவம் ஏற்பட முடியும் அப்படின்னு சொன்னா ஞானுக்கான அனுபவம் தான் நமக்கு வந்து நடக்குது. எந்த சமயம் நம்ம வந்து ஞானத்தை வந்து அனுபவம் பண்றோமோ அந்த சமயத்துல நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நமக்குடைய ஞானம் நமக்கு இருக்கிறது, அந்த ஞான அனுபவத்துக்கு வர முடியும். எது அனுபவம் பண்ணும் அப்படின்னாலும் எது மூலியமா நம்ம வந்து அனுபவம் பண்ண முடியும்? ஞானத்தை தான் நம்ம அனுபவம் பண்றோம். ஞானம் மூலியமா தான் நம்ம வந்து எதுனாலும் நம்ம வந்து யோசிக்கிறது. எப்போ வந்து நம்மளால ஞானம் மூலியமா யோசிக்க முடியல அப்படின்னு சொன்னா, அறிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொன்னா, அந்த சமயத்துல அப்ப என்ன ஆகும்? நீங்க இருந்தாலும் இல்லாத மாதிரிதான் ஆயிடும் இல்லையா? ஏன்னா நமக்கு அனுபவம் ஞானானுபவம் கிடைச்சிட்டு இருக்கும்போதுதான் நமக்கு வந்து இருக்கணும்ன்ற ஆகுது. அந்த அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம இல்லாம இருக்கிற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஞானத்து மூலியமா நம்ம வந்து யோசிக்கிறது அதெல்லாம் நடக்குது அப்படின்னு இருக்குது. அறிதலும் ஞானம் மூலியமா தான் நடக்குது அப்படிங்கிற பொழுது ஞானம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்குள்ள அப்ப நம்மளால இது இல்லாம போயிடுது அப்படிங்கிறது. தூங்குற சமயத்துல அப்ப நீங்க வந்து எப்படி ஆயிடுறீங்க அப்படின்னு சொன்னா, இருந்தும் இல்லாத மாதிரி ஆயிடுறீங்க அப்படிங்கிறாங்க. கர்ப்பத்துல வந்து ஏதாவது ஒரு குழந்தை வருது அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து கர்ப்பத்துக்கு வருது, அதுக்கப்புறம் வந்து பிறக்கவும் செய்யுது அப்படின்னா, அதுக்கப்புறம் கூட அதனுடைய ஸ்திதி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூங்கிட்டே கர்ப்பத்துல இருந்து பிறந்த உடனே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஸ்திதி எப்படி இருக்கு? கொஞ்சம் தூக்கம் ஜாஸ்தியா இருக்கு, தூங்கிட்டு தான். அதுக்கு வந்து என்ன ஏற்படுது இல்ல, நான் தான் வந்து எங்க இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அதுக்கு வந்து குழந்தை, அதாவது பிறந்த உடனே இருக்கும்போது அதுக்கு வந்து எங்க இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அதுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா அதுக்கு ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதாவது குழந்தை பிறந்தவங்க அப்ப ஞானம் அதுக்கு விழிப்பா அடையல அப்படிங்கிறோம். சோ விழிப்போடு அப்ப ஞானம் அதுக்கு இல்ல. அந்த ஞானம் வந்து மலரவும் இல்லை, நல்ல விகாசமும் அடையல. எப்போ? கர்ப்பத்துல இருந்து குழந்தை பிறந்த இருக்கும்பொழுது, சின்ன குழந்தையா இருக்கும்போது. சோ அது கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு விதமான ஒரு மூர்ச்சை தான். அதுவுமே விழிப்படையாம இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, ஞான விகாசம் அடையல அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஒரு மயக்க தன்மை, மூர்ச்சைன்னா மாதிரி இருக்க தன்மைதான், விழிப்பில்லாத ஒரு நிலைதான் அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த மாதிரி அது விழிப்பில்லாத நிலையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய
மதிஞானம் இப்போ அந்த அளவுக்கு விழிப்போட இல்ல. அதால வந்து ஆஹ் என்ன புரிஞ்சுக்க முடியும். என்ன புரிஞ்சுக்க முடியாம போயிடுது அப்படின்னா, எந்த அளவுக்கு அதுக்கு விழிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து நான் எங்க இருக்கேன், என்ன செய்யறேன், என்ன இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு வந்து தெரியறது இல்ல. சோ ஞானம் வந்து ஆஹ் ஞானம் வந்து நமக்கு என்ன சொல்றதுன்னா, அதுதான் நமக்கு வந்து ஒரு உணர்வு. நான் இதை பண்றேன், நான் அதெல்லாம் உங்களுக்கு வந்து எது மூலியமா நீங்க வந்து உணர்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அனுபவம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இது நானு அப்படிங்கிற மாதிரி அனுபவம்லாம் உங்களுக்கு ஞானம் மூலியமா தான் ஏற்பட முடியும் அப்படிங்கிறது. சோ அந்த குழந்தை வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே இருக்கும், அந்த அளவுக்கு அதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு தெரியும் நான் யாரு அப்படிங்கிறது. அப்பெல்லாம் அது கொஞ்சம் அது தெரிஞ்சுக்கும், சொல்ற முடியும், அதால அது அனுபவமும் பண்ண முடியும் அப்படின்னு. சோ என் பேர் என்ன, நான் எப்படி இருக்கேன், அதாவது தன்னுடைய ஆமா இதை பத்தியோ தன்னுடைய அடையாளம் பத்தியோ இல்ல தன்னுடைய இது பத்தியோ அதால வந்து செய்ய முடியும். அது வந்து ஒரு அனுபவமும் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஞானம் வந்து ஜாக்கிரதை விழிப்படைய தான் அது வந்து அதுக்கு வந்து அதால அதை ஃபீல் பண்ண முடியும், அறியவும் முடியும், அனுபவமும் பண்ண முடியும் அப்படிங்கிறதான். அதனால ஆத்மாவுக்குள்ள வந்து ஆஹ் இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா, எது வந்து இருக்கிறதுல சிரேஷ்டமான குணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஞான குணம் தான் சிரேஷ்டமான குணமா. நம்ம வந்து சொல்றோம் ஆத்மாவுடைய குணம் ஞானம் அதுல முக்கியமான குணமா இருக்கிறதுனாலதான் அதை வந்து சிரேஷ்டமா இருக்கு. அதை வந்து நம்ம வந்து இருக்கிறதுலயே அதை எதை ஹைலைட் பண்றோம், ஆத்மாவுடைய குணம்னு சொன்னோம்னா நமக்கு எது வருது, ஞான குணம் சம்பந்தப்பட்ட அந்த அறிதல் குணம் தான் வந்து சிரேஷ்டமா, அதுதான் நம்ம அதிகமா இது பண்றோம் அப்படிங்கிறதுனால அதுதான் நம்ம வந்து அந்த குணமா இது பண்றோம். ஆன்மாவுக்கு இன்னும் குணங்களும் இருக்கு, அநேக குணங்களும் அதுல இருக்கு அப்படிங்கிறது. சோ ஞானத்தினாலதான் அந்த ஆத்மா வந்து என்னன்னு சொல்றோம், நம்ம ஞானி அப்படின்னு சொல்றோம். அதனால ஆஹ் நம்மள வந்து ஞானின்னு சொல்றோம்னு சொன்னா எல்லாருக்குமே அது வந்து கொஞ்சம் நல்லாவும், ஏன்னா அதுதான் வந்து ஞான குணத்தோட உபகாரமாகவும் இருக்கு அப்படிங்கிறது. யாராவது உங்களை போய் ஒரு தூங்கு மூஞ்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னு சொன்னா நல்லாவா இருக்கு, கஷ்டமா இருக்கு இல்லையா. அதனால சோ அப்ப அதுல வந்து உங்களுக்கு வந்து ருச்சி எதுல இருக்கும், ஞானி ஆகணும் அப்படிங்கிறதுல ருச்சி இருக்கு. ஆனா உங்களால அது ஞானியே ஆக முடியுது ஆஹ் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா ருச்சி என்ன இருக்கு, ஞானி ஆகணும்ன்றது அந்த ஆசைதான் இருக்கு. ஆனா சோ தூங்கிட்டே கூட ஞானிப்பனா, அப்ப வந்து தூங்கிட்டே கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்குது, கேட்கறது புரிஞ்சுக்கிறதுங்கிறது நல்லா இருக்க மாதிரி உங்களுக்கு இதை பண்ணீங்கன்னா கூட நீங்க பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. சோ அதனால வந்து அதுவும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கிறதா தோணும். ஏன்னா இது வந்து சுபாவத்தையே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தூங்கும்போது கூட உங்களை வந்து என்னன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ஞானியா இருக்கணும் அப்படிங்கறதுதான் ஆசைப்படுறேன். அதுதான் வந்து சுபாவமா இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா ஞானம் தான் நம்மளுடைய சுபாவமா இருக்கிறதுனால அப்போ ஞானின்னு சொல்றதுதான் ஆசைப்படுறோம். அப்போ ஞானம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம வந்து ஆசைப்படுறோம் அப்படிங்கிறது. அதனால ஞானம் இல்லாம நம்மளுக்கு யாருமே எந்த உயிரும் எந்த ஆத்மாவும் உடைய அஸ்தித்வமும் அதனுடைய இருப்பும் இருக்க முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய அஸ்தித்வமும் நமக்கு வந்து அனுபவத்துக்கு வர முடியாது ஞானம் இல்லாம. இப்போ வந்து ஞானம் வந்து மந்தம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். இல்ல ஞானத்துக்கு மேல நித்ரா இல்ல மூர்ச்சா, அது வந்து அதனுடைய பிரபாவம் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அப்போ தன் இருப்பு வந்து அதால அனுபவத்துக்கு வருதில்லை. ஆத்மாவுக்கு தன் இருப்பு அனுபவத்துக்கு வருதில்லை. எப்போ எப்ப வந்து ஞானம் மந்தமாயிடுச்சோ, இல்ல ஞானத்துக்கு மேல நித்ரா கர்மமோ மூர்ச்சாவோ அதனுடைய பிரபாவம் அதனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னு சொன்னா, அப்போ தன் அஸ்தித்வம் தன்னுடைய இருப்பு அனுபவத்துக்கு
வர்றது இல்ல அப்படின்றதான். சோ ஞானிக்கு கித்னா இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஞானத்துக்கு மகிமை இருக்கு அப்படிங்கிறது. உண்மையிலே ஆத்மா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதுக்காவது கர்த்தாவா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, ஆத்மா எதுக்காவது கர்த்தாவா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வெறும் ஞானத்துக்கு தான் அது ஆத்மா கர்த்தாவா இருக்க முடியும் அப்படிங்கறதுதான். சொன்னால ஆச்சாரியரும் என்ன சொல்ற இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது ஆத்மா ஞானம் பரம் ஞானம் ஞானாதன்ய கரோதி கிம் பரபாவசிய கர்த்தாத்மா மோகனீயம் விவகாரினா அப்படின்னு சொல்றாங்க. சோ இல்ல ஆச்சாரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்மாங்கிறதா ஞானம் அப்படிங்கறதான் சொல்ற. ஆத்மா ஞானம் பரம் ஞானம். சோ அது ரொம்பவே பரம உத்கிருஷ்ட ஞானத்தோடையதான் இருக்கு. சோ அதுல ஆத்மா ஞானத்தை அளவா, ஞானத்தை தவிர அறிதல் தவிர வேற எதையும் அது செய்யறது இல்ல. ஞான் கூட்டம். சோ ஞானத்தை என்ன பண்ணும் அப்படின்னா, அதுல ஆத்மாவிலே இருக்க தனியா செய்யறது அப்படின்றதுலாம் கிடையாது. உங்களுக்கு அது ஆத்மாவிலே இருக்கு. ஆனா ஆஹ் இது பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு அதனுடைய என்ன மாதிரி செயல்பாடுல அது ஈடுபடுது, அந்த மாதிரி அது விஷயத்த இது பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமா அதனுடைய ஜாதா ஆத்மாக்கு உபயோகம் எதுல பாத்தீங்கன்னு சொன்னா, அது எது அதிக உபயோகம், எதனுடைய உபயோகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஞான உபயோகம் தான் அதிகமா இருக்கு ஆத்மா கிட்ட அப்படிங்கிறதான். அதனால ஆத்மாதான் ஆத்மாவுடைய எப்பவுமே பாத்தீங்கன்னா ஞான், அதுதான் அறிதல் தான் அதுக்கு செஞ்சுட்டே இருக்கு அப்படிங்கிறதான். சோ அதனால ஆத்மா மேகர் அதுல கர்த்தாப்பனும் பார்த்தோம் அப்படின்னாலும் அதுவுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய ஞானோபயோகத்துக்கு தான் அது கர்த்தாவாவும் இருக்கு அப்படிங்கிறதுதான். சோ அதனால ஞானம் மூலியமா இதுவும் ஒண்ணு அதுக்கு ஆஹ் அறிதல் அப்படிங்கிற அந்த கர்த்தா தன்மை அதுகிட்ட நடந்துகிட்டே இருக்கு, இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதான். ஆத்மா படிக்குது, இல்ல ரொட்டி பண்ணுது, இல்ல ஏதோ ஒரு புஸ்தகம் எழுதுது, இல்ல சுவாத்தியாயம் கேட்குது. ஆனா அப்படின்னா அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, அப்ப ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, ஆத்மா ஞானத்தை தான் அங்க செயல்பட்டு இருக்கு. ஞான உபயோகம் அங்க நடந்துட்டு இருக்கு. என்ன எந்த வேலை செஞ்சீங்கனாலுமே அங்க என்ன நடக்குது, ஞான உபயோகம் தான் உங்களுக்கு அங்க நடக்குது அப்படின்றதுதான். அதுல புறத்துல இருக்கிற விஷயங்கள் மேல சரி புற விஷயம் செய்யறதுக்கான ஒரு சாதனமா எது இருக்குன்னா இந்த ஞானம் அதுக்கு இருக்கு அப்படிங்கிறதான். ஏன்னா ஞானம் இல்லாம அதால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனா வேலையெல்லாம் நடக்குதுன்னு சொல்றோம். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, அங்கேயும் பாத்தீங்கன்னா ஞானத்தை தான் அது செய்யுது. ஞான உபயோகம் தான் அங்க நடக்குது. நம்ம என்ன சொல்றோம், ரொட்டி போடுறாங்கன்னு சொல்றோம், அதெல்லாம் செயல்லாம் சொல்றோம். ஆனா ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆத்மா அந்த ஞான கிரியை தான் அங்க நடக்குது. அந்த அறிதல் கிரியை ஞான் தான் அங்க நடக்குது அப்படிங்கிறது. சோ ஒரு பானை பண்றோம் அப்படின்னு சொல்றோம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஞானத்து மூலியமா தான் உங்களுக்கு அந்த பானை செய்யப்படுது. சப்பாத்தி செய்யறோம் இல்ல இது பண்றோம் அப்படின்னாலும் அங்கேயும் ஞானத்து மூலியமா தான் அந்த செயலும் நடக்குது. சுவாத்தியாயம் பண்றோம், கேட்கிறோம் அப்படின்னாலும் அங்குமே ஞானம் மூலியமா தான் அது கேட்கப்படுறது அப்படிங்கிறது. சோ அதனால வெளியில என்னதான் நீங்க புஸ்தகம் எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கூட நம்மளுடைய காது சப்தம் கேக்குது இல்லையா. சோ அந்த சப்தம் மூலியமா எது அந்த அறிதலும் அப்ப ஞானம் தான் அங்க செயல்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறதாம். இந்த மாதிரி சோ எது வந்தாலுமே பாத்தீங்கன்னா ஞானத்துலதான் நடக்குது அப்படிங்கிறதாம். ஞானத்துக்கு மேல சோ நம்ம சொல்றோம் இந்த வேலை செஞ்சோம், அந்த வேலை செஞ்சோம், இதை கேட்டோம், அதை பண்ணோம் அப்படின்னா கூட எல்லாமே அங்க என்ன உபயோகம், ஞான உபயோகம் தான் ஆத்மாக்குள்ள நடக்குதாங்க. ஞானம் மேல ஒருவேளை நித்ரையோ வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்னா இது எதுவுமே அதால செய்ய முடியாம போயிடுது அப்படிங்கிறதா. அதனாலதான் சொல்றாங்க, ஆத்மா எதுக்காவது கர்த்தாவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா
அது ஞானத்துக்கு தான் இருக்க முடியுமே தவிர வேற விஷயத்துக்கு அது கர்த்தாவா இருக்க முடியாது அப்படிங்கிறதுதான். சோ அதனால ஞானத்தை தவிர எத்தனை விஷயம் இருக்கும் அது கர்த்தாவா அது வந்து எல்லாம் சொல்றோம்னு சொன்னா நான் செஞ்சேன் அப்படின்லாம் சொல்லுது அப்படின்னு சொன்ன ஆத்மா அது எல்லாமே வந்து உபச்சாரமா இருக்க முடியுமே தவிர வேற எதுவும் கிடையாது. ஞானத்தை தவிர ஆத்மாவால வேற எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுதான். அதே மாதிரி அடுத்ததுல பார்த்தா அந்த பாடல் சொன்னாங்களே அதுலயே வந்து இது பண்ணும்போதும் அதுக்கும் இன்னும் கொஞ்சம் விளக்கம் இது பண்றாங்க. ஆத்ம ஞானம் பரம் ஞானம் ஜானா தன்ய கரோத்திக்கு சொல்ல வந்து ஆத்மா வந்து என்ன பண்ணுது ஞான் கேளாவா. ஞானத்தை தவிர ஆத்மா என்னதான் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா அதுக்குதான் ஆச்சாரிய சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஆஹ் தேவ தேவதாவை பார்த்தீங்க சொன்னா உம் ஆச்சாரியர் தேவ தாவே கேசா அதாவது ரொம்ப உறுதியா என்ன பண்ண முடியும் அது ஞானத்தை தவிர அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அதுவும் பண்ணுது. எதை பண்ணுது? பிச்கரிகினை செய்யுது. சோ உங்களால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அது உள்ளுக்குள்ள அந்த இது நடந்துட்டே இருக்கும். சோ அதனால வந்து எது மேல உங்களுக்கு வந்து அதிகாரம் வைக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? அதிகாரமா அவரு ரொம்ப அடிச்சு சேலஞ்ச் பண்ணி சொல்றாருன்னா ஆத்மாவால ஞானத்தை தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுதான். ஏன்னா உங்களால அதிகாரம் பண்ண முடிஞ்சது எதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஆத்மாவால எதுல அதிகாரம் பண்ண முடியும் என்ன அதிகாரத்தை இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது தன்னுடைய ஞானத்து மேலதான் அதிகாரத்தை செலுத்த முடியுமே தவிர மீதி விஷயங்கள்ல எதையும் ஆத்மாவால அதிகாரம் செலுத்த முடியாது அப்படிங்கிறதான். சோ ரொட்டி போடுறேன்னு அது சொல்லுச்சு அப்படின்னா கூட நான் ரொட்டி போடுறேன் அப்படின்னு சொன்னா கூட நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொன்னா கூட அதால ஞானத்து மேலதான் அதுக்கு அதிகாரம் செலுத்த முடியுமே தவிர மற்ற விஷயங்களை அதால செய்ய முடியாது அப்படிங்கிறது. அதனால வந்து மற்ற விஷயங்கள் மேல அதுக்கான அதிகாரம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுதான். அதனால இப்ப வந்து வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு வச்சுதான் எது வரைக்கும் உங்க ஞானம் வந்து விழிப்போட இருக்கோ அது வரைக்கும் உங்களுடைய வண்டி போகும் இல்லையா வண்டி செலுத்தும். அதே மாதிரி ஞானத்துக்கு மேல அப்போ வந்து ஞானத்துக்கு மேல நித்ரா பிரபாவம் ஏற்பட்டதுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? வண்டி உங்களுக்கு தூக்கம் வந்துச்சு வண்டி ஓட்டும் போது என்ன ஆகும்? வண்டி இங்கேயும் எங்கேயும் எங்கேயாவது போயிடும். அப்ப என்ன ஆச்சு? ஆத்மா வந்து ஞானத்தை செஞ்சிட்டு இருந்தது ஞான அனுபவம் பண்ணிட்டு இருந்தது வண்டி ஓட்டும் போது ஞான அனுபவம் தான் அங்க நடக்குது. ஞானம் செஞ்சு செஞ்சு ஆத்மா வந்து என்ன பண்ணிடுச்சு? அப்ப அதுக்கு வந்து தூக்கம் வந்ததுனால அந்த ஞான செயல் நிகழ்வாங்க நடக்கல அப்படின்னு அறிதல் நிகழ்வு நடக்கல அப்படிங்கிற பொழுது அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த வண்டி வேற எங்கேயோ போயிடும். ஆனா ஆத்மா வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஏன் வருது ஏன் வந்து இதெல்லாம் வருதுன்னு சொன்னா இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பண்ணுதுன்னு சொன்னா அந்த நிகழ்வு அந்த ஞான அறிதல்ங்கிற நிகழ்வு எதோட நடக்குது அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா மோகத்தோட நடக்குது. சோ அதனாலதான் அந்த தூக்கம் வரும்போதோ அந்த பிரபாவம் வரும்போதோ அதால வந்து அந்த அறிதல் இதுவ செய்ய முடியாம போயிடுது. சோ அதனால இது இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப ஞானம் வந்து செயல்பாடு எப்படி இருக்கு? உயிர்கிட்ட சம்சாரத்துல இருக்கும் பொழுது அதுக்கு வந்து அந்த அறிதல் மோகத்தோட நடக்குது. அதனுடைய பிரபாவத்தினால அங்க வந்து அது வேலை செய்யுது அப்படிங்கிறது. ஆனா செய்யறது என்னமோ ஞானம்தான் செய்யுது அப்படிங்கிறது. சோ அந்த செயல் வந்து இது இருக்கு ஆத்மாவுடைய ஞானம் தான் அந்த காரியத்தை செய்யுது. ஆனா காரியம் எப்படி நடக்குது? மோகத்தோட அந்த காரியம் செய்யப்படுது அப்படிங்கிறதுதான். ஞானம் எப்போ அதை விட்டு போறது இல்லை. சோ அது மோகத்தோட இருக்கும் பொழுது நித்ரை வந்து அதுக்கு மேல அந்த இதை வந்து ஞானத்துக்கு மேல இதுவாகும் போது மோகத்தோட பிரபாவம் அது மேல இருக்கும் பொழுது அந்த ஞானம் வந்து செயல்பட முடியாம சரியானதா செயல்பட முடியாம போகுது அப்படிங்கிறதான். அதுல வந்து அது அந்த அந்த நேரத்துக்கு அது என்ன செஞ்சிட்டு இருக்கோ அதை செய்ய முடியாம பண்ணுது அப்படிங்கிறது. சோ நித்ராவுக்கான பிரபாவமா அதனுடைய இதுவா எஃபெக்டா அது வந்து இருக்கு அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால வந்து யாராவது ஒருத்தர் இப்ப வந்து குடிக்கிறவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. சோ அப்ப அவன் வந்து குடிச்சிட்டு இருக்கான். சோ அவன் வந்து ஆஹ் குடிக்கிறதுக்கான அது வந்து என்ன பண்றான்னா அதுக்கான இதை வந்து இது பண்ணிட்டு
என்ன சொல்றது, ஆஹ் அதை தடுத்து நிறுத்துறதுக்கோ அதுக்கான இதுவோ எதுவுமே அவன் வந்து ஆஹ் அந்த குடிக்கிறதுக்கான இதுல இருந்து, அந்த காரணத்துல இருந்து குடிக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா, அவன் குடிக்கிறதுக்கு அவனுக்கு பிடிச்சிருக்குது, அந்த இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற பொழுது அதுல இருந்து ஆஹ் விலகாமையே அந்த காரணத்துக்காகவே அவன் வந்து அந்த குடிக்கிறதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? அவன் வந்து குடிக்கிறது வந்து அவனால வந்து நிறுத்த முடியாது, அவன் அதுலயே வந்து ஈடுபட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு அதுல அந்த அளவுக்கு ருச்சி இருக்கு. சோ அதனால வந்து அந்த அந்த ருச்சி இருக்கிறதுக்கும் காரணம் வந்து என்னவாகுதுன்னா, அவனுக்கு வந்து ஆஹ் அதுவுமே ஞானம் மூலியமா தான் அவனுக்கு நடக்கும் இல்லையா? எந்த ஒரு செயல் நடந்தாலும் அது ஞானம் மூலியமா தான், ஞானத்தினுடைய வெளிப்பாடாதான் அது இந்த காரியமும் உங்களுக்கு வந்து நடக்குது. சோ அதனால வந்து ஆஹ் ஞானம் இல்லாம குடிக்கவும் முடியாது, ஞானம் இல்லாம அவனால குடிக்கிறத நிறுத்தவும் முடியாது. சொன்னக்கா குடியும் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து விஷயத்த அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான், குடிச்சிருந்தான் அப்படின்னு சொன்னான்னா சரியா புரிஞ்சுக்கிறதும் கிடையாது, தப்பா புரிஞ்சுக்கிறது கிடையாது. ரைட்டு தப்பா புரிஞ்சுக்கிறது, தப்ப ரைட்டா புரிஞ்சுக்கிறது அதெல்லாமும் அவனுக்கு வந்து அங்க நடக்குது. அப்போ வந்து அவன் வந்து அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவன் வந்து என்ன பண்ணுவான், அவன் அதுதான் காரணம், குடிதான் தன்னை வந்து இந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும். சோ எந்த ஞானம் அந்த போதையில கூட அவனுக்கு வந்து செய்யப்படுது. சோ அது வந்து என்னவா இருக்கு உங்களுக்கு, சரியானதா இல்ல, ஒரு மயக்கத்தோட கூடினதா உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கறதுதான். அப்ப என்ன அர்த்தம், அவன் மேல வந்து அந்த குடிபோதையினுடைய பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது. சோ அதனாலதான் அவன் வந்து என்ன பண்றான், எப்படி வேணாம் ஆஹ் சரியாவா இல்லாம முன்னாடி பின்னாடி மாத்தி மாத்தி அவன் வந்து செய்யறதுக்கான விஷயத்த செய்யறான். சோ அதனால அதே மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னான். சோ குடிகாரன் எப்படி போதையில வந்து சரியானதை செய்யறது இல்லையோ, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நித்ரால வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, சோ அந்த அறிதல்ங்கிற நிகழ்வை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விழிப்போடு இருக்கும்பொழுது அதால வந்து அறிதல்ங்கிற நிகழ்வு நடத்த முடியுமே தவிர, தூக்கத்துல இருக்கும் பொழுது ஆத்மா வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுது அப்படிங்கறதுதான். சோ அப்ப வந்து யார் பண்றாங்க? சோ பண்றது என்னமோ பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கும்போது பண்ணுது அப்படின்னா கூட சரியானதை பண்ணல, ஏதோ ஒண்ணு பண்ணுது. ஆனா அந்த பண்றது யாரு? அங்க உள்ள இருக்கிற ஞானம் தான் பண்ணுது. ஆனா எது காரணமா? சோ அந்த ஞானம் மோகம் காரணமா இருக்கிறதுனால சோ அதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அது அனுபவத்துக்கு வர்றதில்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ மோகத்துல பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து அது அனுபவத்துக்கு வராம போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஞானம் அனுபவத்துக்கு வராம போகுது அப்படிங்கறது. சோ அதனால வந்து அப்ப வந்து அதுக்கு வந்து என்ன தோன்றது இல்லை அப்படின்னு சொன்னா, அனுபவத்துக்கு வர்றதில்லை அப்படின்னு சொன்னா இது வந்து ஆஹ் என்ன ஆச்சு அப்படிங்கறதுலாம் அதுக்கு வந்து தெரியறது இல்லை, அந்த ஃபீலோ அதை அறிஞ்சுக்கிறதோ முடியாம ஆயிடுது அப்படிங்கறதுதான். சோ மொத்தமா தூக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கண்ணும் வந்து என்னவாயிடுது, மூ- மூடிக்குது உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க வந்து ஹம் அந்த ஸ்டீரிங் வீல நீங்க சுத்த முடியாம என்ன ஆகும் உங்களுக்கு, அது எங்கேயாவது போய் வண்டி வந்து கீழே வந்து எங்கேயா பள்ளத்துல போய் விழுந்துருது. அப்படி செய்யறது யாரு? அதேதான் ஞானம் தான் உங்களுக்கு வந்து விதைக்குது. சோ அறிஞ்சிக்கிறதுல அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, சோ மோகத்துல இருக்கும்போது தூக்கத்துல வரும்போது அங்க தவறான அறிதலா இருக்கு, முன்னாடி பின்னாடி ஒரு மாதிரி எதுவா ததுவா சரியானதா இல்லாம இருக்கு அப்படின்னு. நல்லதோ கெட்டதோ ஆனா வந்து என்ன பண்ணுது ஞானம், எதையாவது ஒண்ண அறிஞ்சுக்கிட்டேதான் இருக்கு, செயல்பட்டுட்டேதான் இருக்கு அப்படிங்கறதுதான். சோ அதனால வந்து ஞானம்தான் வந்து அதனுடைய முக்கியமான விஷயமா இருக்கு. ஞானம் தவிர வேற எதுவும் இல்ல. இல்லைன்னா அது மூலியமா தான் எல்லாம் நடக்கணும் உங்களுக்கு. அநேக குணம் இருந்தது அப்படின்னா கூட ஞான குணம் தான் முக்கியமான குணமா இருக்கு. சோ ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு நிகழ்வும் ஆத்மாவுக்கு நடக்குது எல்லாமே ஞானம் மூலியமா தான் நடக்குது அப்படிங்கறதுதான். அதே மாதிரி ஆஹ் இதனால அது வந்து மத்த விஷயத்த செய்யறதுக்கு அது கர்த்தாவா நினைச்சுக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் அவங்க சொல்றாங்க பரபாவசிய கர்த்தாத்மா. சோ மத்ததுல அது வந்து கர்த்தா புத்தியை வைக்குது, நான் செய்யறேன் நான் செய்யறேன் அப்படின்னு. அதால ஒண்ணும் செய்ய முடியாது, ஆனா நான் செய்யறேன்னு கர்த்தா புத்திய வைக்குது. சோ எது காரணமா?
மோகினி கர்ம உதயத்துல இருக்கிறதுனால மோகம் காரணமா அது சொல்லுது. ஆனா அது விவகாரம் தானே தவிர ஆத்மாவால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கறதுதான். சோ அதனால ஞானத்தை தவிர மத்த பாவங்களையும் அது பண்ணுது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது என்ன காரணமா இருக்க முடியும்? அது அது அதனுடைய மோகமாதான் இருக்க முடியும் அப்படிங்கறதுதான். மோகம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாருக்கு ஏற்படும்? விவகாரத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மோகம் ஏற்பட முடியும் அப்படிங்கிறது. சோ அதனால விவகாரத்துல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அது சம்சாரத்துல இருக்கிற ஜனங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா மோகம் தான் தெரியுது அப்படிங்கிறதான். சோ அதனால இவன் என் பையன் அந்த மாதிரிலாம். சோ இதனால என்கிட்ட இவ்வளவு பெரிய கடையை உருவாக்கி நான் என் கடை இவ்வளவு பெருசா இருக்கு, நான் பெருசா உருவாக்கி இருக்கேன், நான் இவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு நம்மளுடைய பார்த்தோம்னா யார் செஞ்சது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன யார் பண்ண முடிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஞானம் தவிர அவர் உங்களால ஏதாவது பண்ண முடிஞ்சிருக்குமா? நீங்களா வீடு கட்டினீங்க? நீங்களா பிசினஸ் பெருக்குனீங்க? எது உங்களால பண்ண முடிஞ்சு? இதெல்லாம் நீங்களா பண்ணிருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆனா அது பண்ண முடியாது. இது ஞானத்தை தான், இது ஞானம் ஒண்டிதான் இதால பண்ண முடியும், அறிதல் மட்டும்தான் செய்ய முடியும். ஆனாலும் இதெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகுதுன்னா அதுக்கு அந்த வேற விஷயங்கள் மேல அறிதல் தவிர மத்த விஷயங்கள் மேல இது தன்னுடைய கர்த்தா தன்மைய வச்சிருக்கு. அதனாலதான் அது சொல்லுது நான் வீடு கட்டினேன், நான் படிச்சேன், நான் செஞ்சேன், இதெல்லாம் அதனாலதான் சொல்லுது. அதனால நம்ம இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா எது ஆஹ் இது என்ன சொல்லுது நமக்குன்னு பார்த்தோம்னா இது நம்மளுடைய மோகத்தை தான் வெளிப்படுத்துதே தவிர அது உண்மைத்தன்மையை அது சொல்லல அப்படிங்கறதான். எப்படி ஒரு குடைகாரன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னானோ சொல்றானோ, அதாவது நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்றான் இல்லையா, குடிச்சிட்டு அவன் பாட்டு ஏதாவது உளறிட்டு இருக்கான்ல, அந்த மாதிரிதான் மோகம் காரணமா நம்மளும் அந்த மாதிரி நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வளரிட்டு இருப்போம் அப்படிங்கிறதான். அதனால உண்மையில ஞானஸ்வரூபம் அப்படிங்கறதுதான் ஆத்மாவுக்கான, அதுதான் ஞானஸ்வரூபமா அது இருக்கு. அந்த ஆத்மா அனுபவம், அந்த ஞானத்தை தான் அதால அனுபவம் பண்ண முடியும். சோ அதனால அதை தவிர அதால வேற எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கறதுதான். அப்ப ஞானம் தவிர என்ன பண்ண முடியாது? நான் எதுக்கும் கர்த்தா கிடையாது அப்படிங்கிறத அந்த ஆத்மா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா. சோ அது எப்ப புரிஞ்சுக்காம இருக்கும்? மோகத்துல இருக்கிறதுனால அது எல்லா விஷயத்துக்கும் அது தன்னை கர்த்தாவா ஆக்கிக்குது. நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன், என் குழந்தை என் வீடு எல்லாத்துக்கும் நான் தான் கர்த்தா அப்படிங்கிற மாதிரி சோ மோகம் இல்லாம இருந்தா அதுக்கு ஞானம் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதுக்கு தெரிய முடியும் அப்படிங்கிறது தான். அதனால உண்மையில என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய ஞானத்துக்கு தான் கர்த்தாவா இருக்க முடியுமே தவிர வேற எதுவும் கர்த்தாவா இருக்க முடியாது அப்படிங்கறதுதான். சோ நீங்க ஒருவேளை பானை பண்றீங்க அப்படிங்கறதுலாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பானை பண்றோம் அப்படின்னா கூட சோ அதுல என்ன பண்ண முடியும்? அந்த ஞானம் உபயோகம் அங்க நடக்குது அங்க. சோ அந்த ஞான உபயோகம் நடந்தது அந்த பானை கூட அங்க பண்ண முடியும். சோ ஞான் பாத்தீங்கன்னா கர்த்தாவா இருக்கு. இதுக்கு அந்த பானை பண்றதுக்கான கர்த்தாவா இருக்கு. ஆனா கடா பாத்தீங்கன்னா வெளியில பண்ணும். சோ ஞானத்துல கடா பண்ணுன்னு சொன்னா ஞானத்துக்குள்ள கடா அது வெளியில தான் அந்த பானை உருவாக்க முடியும். அதனால அந்த பானை ஒருவேளை உடைஞ்சு போச்சு அப்படின்னா கூட சோ அந்த என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அந்த ஞான மூலியமா தான் பாத்தீங்கன்னா திருப்பி வேறு பானை பண்றதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தாதான். பானை உடைஞ்சு போச்சுன்னா சோ அது ஞானம் தான் உங்களுக்கு அது பானைய பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறது. சோ அதனால பானை பண்றதுக்கு ஆஹ் சோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் பண்ண முடியும்னு ஒரு விஷயம் இருக்கு. சோ அதே மாதிரி பானை பண்றதுக்கான அந்த ஆஹ் இதுல அந்த மண்ணு அதெல்லாமும் உங்களுக்கு அந்த அதெல்லாமும் தேவை, சாமகிரியும் அதுக்கு தேவைப்படும் இல்லையா? சோ அப்ப உங்களுக்கு சாமகிரி இல்லைனாலும் உங்களால பானை பண்ண முடியாது அப்படிங்கறதான். அப்ப என்ன ஆகுது? அப்ப சாமகிரி இல்லைனாலும் உங்களால பண்ண முடியாது, வெளியில அதுக்கான
இது இல்லாம உங்களுக்கு பண்ண முடியாது. ஆனா பானை பண்றேன்னு என்ன சொல்றேன்? நான் பானை பண்ணேன் அப்படின்னு சொல்றீங்க. சோ அப்ப நீங்க என்ன பண்ணியிருக்க முடியும்? எப்படி பானை பண்ண முடியும்? அங்க இதுவே இல்லன்னு சொன்னா உங்களால பானை எப்படி பண்ண முடியும்? பானை பண்ணல. அப்ப உங்களால பண்ண முடிஞ்சது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க ஞானத்துக்கு தான் கர்த்தாவா இருக்க முடியுமே தவிர, பானைக்கெல்லாம் நீங்க நான் தான் பானையை பண்ணேன், பானைக்கெல்லாம் கர்த்தாவா இருக்க முடியாது அப்படிங்கதான். சோ மோகம் காரணமா நீங்க என்ன சொல்றீங்க? நான் வந்து இத பண்ணிட்டேன், அத பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கதான். சோ அதனால வந்து அது மோகம் காரணமா தான் சொல்ல முடியாது. ஏன்னா அது பண்ணணும்னு சொன்னா அந்த அந்த பொருள்லாம் இருக்கணும். அதுக்கான இது இருக்கணும். அது இல்லாம ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு. அது செய்யறதுக்கான இதுவும் உங்களுக்கு அங்க இருக்கணும் உங்களுக்கு. அது புரியுதுல்ல. இப்ப ஞானம் உங்களுக்கு ஞானம் மட்டும் தான் இருக்க முடியும். ஞானத்தோட அனுபவம் மட்டும் தான் இருக்க முடியும். சோ ஞானம் இருந்தா மட்டும் பத்தாது. சோ ஞானம் வேணும். ஞானத்தோட அந்த புற விஷயங்களும் இருந்ததுன்னா தான் அந்த செயல் வந்து அங்க நடபடும் நடக்க முடியும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நான் செஞ்சேன்னு சொல்றீங்க. எப்படி நடக்க முடியும்? உங்களுக்கு முடிஞ்சது. உங்களுக்கு எதால கர்த்தாவா இருக்க முடியும் நீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஞானத்துக்கு மட்டும் தான் கர்த்தாவா இருக்க முடியும். ஆனா அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு இன்னும் வேற வேற விஷயங்களும் அதுக்கு இருக்கணும் உங்களுக்கு. அது மூலியமா அதுல தான் பண்ண முடியும். மண் இருந்தா தான் மண்ணுல தான் பண்ண முடியும். வெறும் ஞானத்துல வந்து நான் என்ன பண்ண முடியும்? ஞானத்த வச்சுக்கிட்டுமா மண்ணே இல்லாம பானை பண்ண முடியுமா? நான் பண்ண முடியாது இல்லையா? அதே மாரி தான். ஆனா அப்போ நம்ம எதனால வந்து அது நான் செஞ்சேன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எனக்கும் மோகம் காரணம். ஏன்னா இப்ப என்னுடைய ஞானத்துல வந்து என்ன பண்ணிருக்குன்னா, மோகம் மூடி இருக்கு. இது மூடி இருக்கு அப்படிங்கிற பொழுது, இது வந்து தான் வந்து என்ன நினைச்சுக்கிட்டு தான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாரி அது நினைச்சுட்டு அது வந்து சொல்றது அப்படிங்கிறது தான். அதனால எதுவுமே உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில நடக்கிறது எதுவுமே வந்து உங்களுக்கான விஷயமே இல்ல. உங்களுக்குள்ள எது நடக்குதோ அதுதான் உங்களுக்கான விஷயமா இருக்க முடியும். சோ பான பண்ணணும் எங்க நடக்கணும்? வெளியில நடக்கணும். சோ வெளியில இருக்க விஷயத்த உங்களால எப்படி வந்து நீங்க பண்ண முடியும்? அப்ப வந்து நான் இத பண்ணிட்டேன், அத பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி சரியா இருக்க முடியும்? அப்படிங்கிறது தான். சோ அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுவும் உங்க ஞானம் தான். நான் இத பண்ணேன், அத பண்ணேன்னு சொல்றது கூட உங்களுக்கு வந்து இது பண்றது கூட உங்களுக்கு வந்து அது ஞானம் தான் சொல்லுது உங்களுக்கு அப்படிங்கிறதான். சோ அதனால வந்து உங்களுக்கு யோக்கியமான விஷயம் செய்யறதுக்கு யோக்கியமான விஷயம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிதல் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஆனா விவகாரத்துல சம்சாரி உயிர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மோகம் காரணமா தான் அது என்ன சொல்லுது அப்படின்னா நான் இதை பண்ணிட்டேன் நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்றதுதான். So, அதனால எப்படி பார்த்தாலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல அதாவது ஆத்மாக்கு மேல என்ன இருக்குன்னா அந்த மோகங்கிற பர்தா இருக்கு. அது மறைச்சிட்டு இருக்கு. சோ அது மறைஞ்சு அந்த அந்த மறைப்பு விலகுச்சு அப்படின்னாதான் அப்போ உங்களுக்கு வந்து அந்த அனுபவத்துக்கு வரும். என்ன அனுபவத்துக்கு வரும்? நான் வந்து எதையும் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு அந்த அந்த விஷயம் அனுபவத்துக்கு வரும் அப்படி. சோ அதனால வந்து நீங்க ஞானம் மூலியமா யோசிக்க முடியும், அறிய முடியும். ஆனா அத வெளியில இருந்து நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது என்னால பண்ண முடிஞ்சது இல்ல அப்படின்றதுதான். எதால? ஆத்மாவால. நான் சொல்றது ஆத்மாவால சொல்றது. சோ நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னா அது மோகம் காரணமா தான் சொல்றேன் அப்படிங்கிறதான். அப்போ வந்து ஞானம் எப்ப வந்து விழிப்படையுதோ அப்போ உங்களுக்கு வந்து மோகம் வந்து ஓடி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. So, அதனால நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஏதாவது நீங்க ஏகாந்தமா உட்கார்ந்து சாந்தமா கண்ணை மூடிக்கிட்டு உள்ளுக்குள்ள பார்த்து நான் என்ன பண்றேன், என்னால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி யோசிக்க முடியுதான்னு பாருங்க. உட்கார்ந்து யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க. So, அதனால வந்து நான் இவ்வளோ செஞ்சு வச்சிருக்கேன், என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன். ஆஹ் இதை பண்ணிட்டேன் நான் சொன்னோம் இல்லையா வெளில இருந்தெல்லாம் அந்த மாதிரிலாம் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனா மேரே அந்த குச் கியா ஹோ. சோ எனக்குள்ள நான் ஏதாவது செஞ்சிருக்கேனா? நம்ம என்ன சொல்றோம்? வெளியில இதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்குள்ள நான் ஏதாவது செஞ்சிருக்கேனா? அந்த நான் இதை செஞ்சேன்னு சொல்றேன். சோ அது காரணமா எனக்குள்ள ஏதாவது இருக்கா? அந்த விஷயம் எனக்குள்ள அதாவது அது செஞ்சதுக்கான அந்த இது எனக்குள்ள இருக்கா?
இப்ப நான் இது பண்ணிட்டேன்னு சொன்னா, நான் ரொட்டி பண்றேன். இப்ப ரொட்டி எனக்குள்ள இருக்கா? நான் இல்ல இல்லையா? வெளியில தான் இருக்கு ரொட்டி நம்ம பண்றது எல்லாமே. சோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க உட்கார்ந்து சோ ஞானத்த தவிர நான் வந்து முன்னாடி வந்து எதுவுமே பண்ணல. இப்பவும் எதுவும் என்னால பண்ண முடியாது. அததான் நான் பண்றேன். பின்னாடி எதிர்காலத்திலயும் அததான் என்னால பண்ண முடியும் அப்படிங்கிறது. இது வந்து எப்ப வரும்? நம்மளுடைய மோகம் இருக்கு இல்லையா? சோ அது இருக்கு. மானம் இருக்கு. சோ அதனால அப்பதான் வந்து நான் வந்து இந்த மாதிரிலாம் சொல்ல முடியும். வெளி விஷயங்கள நான் செஞ்சேன் அப்படிங்கறதெல்லாம் செய்யும். உண்மையில ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சோ அது பாத்தீங்கன்னா அது ஞானத்தை தவிர வேற ஒண்ணும் அதால பண்ண முடியாது அப்படிங்கிற இந்த விசாரம் உங்களுக்கு வந்து எப்பவுமே வராம இருந்திருக்கா அப்படிங்கிறதா எதுவுமே வராமன்னா நான் பண்ணேங்கிற விசாரம் வராம இருந்திருக்கா அப்படிங்கறதுதான். அது வந்து ஆஹ் வர்றதில்ல. எப்போ நம்ம என்ன சொல்றோம், நான் தான் பண்ணேன்னு சொல்றோம். ஏன்? மோகம் காரணமா அது சம்சாரத்துல இருக்கு. சோ அது காரணமா அது அந்த மாதிரிதான் சரி இருக்கு. அந்த மோகம் காரணமா தான் இந்த வாழ்க்கையும் சம்சாரமும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற போது சோ அது அப்படிதான் சொல்லும். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படிங்கறதுதான். அதனால நீங்க வந்து எப்பவாவது மனசுக்குள்ள அமைதியா உட்கார்ந்து உங்களுடைய ஞான சுபாவத்தை பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு யோசிங்க. உட்கார்ந்து ஞான சுபாவம் பத்தி யோசிங்க. அத பாருங்க. உங்களுக்கு ஞான சுபாவம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஆஹ் என்னால செய்ய தகுந்தது என்ன? என்னால செய்ய தகுந்தது என்ன? எனக்கு என்ன செய்ய முடியும்? ஆனா நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன். சோ இத வந்து நீங்க வந்து உள்ளுக்குள்ள நீங்க உட்கார்ந்து அமைதியா யோசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் ஆஹ் இந்த புருஷார்த்தம் உங்களுக்கு வரல அப்படின்னு சொன்னா அப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஆஹ் இந்த பிரவச்சன சாரம் கிரந்தம் இருக்கு இல்லையா? அப்ப இந்த இதுல மூலியமா சோ ஞானம் வந்து அது மூலியமா கிடைக்கிற ஞானம் வந்து எதுக்கான எந்த வேலைக்கானதா இருக்க முடியும்? ஒண்ணும் பிரயோஜனம் இருக்காது இல்லையா? அந்த மாதிரி. அதனால வந்து எப்போ வந்து சர்வஜ்ஞ பகவான் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஞானம் தவிர அறிதல் தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற பொழுது அப்ப நான் வந்து என்ன மாதிரி வேலை செய்யறேன், நான் செய்றேன் நாம வந்து அதுல ஈடுபடுறோம் இல்லையா? எல்லா சம்சாரத்துல இருக்கிற எல்லா காரியத்திலயும் ஈடுபடுறோம். நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாக்குள்ள இருக்கிற மோகபாவம் இல்ல கர்த்தாபாவம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணும். எப்போ அந்த விஷயம் புரிஞ்சுதோ சர்வஜ்ஞ பகவான் கிட்ட இருக்க மாதிரி அறிதல் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குதுன்றது எப்போ புரியுதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்குறது நம்ம கிட்ட இருந்து விடுபட்டு போயிடும். நான் தான் பண்றது அப்படிங்கிற சோ இது வந்து வெறும் படிக்கிறதுனால விட்டு போகாது. இப்ப நம்ம படிக்கிறோம். நான் தான் பண்ணேன் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். எல்லாம் பண்றோம். அதனால கொஞ்ச நாழி கண்ணு மூடி அந்த உண்மைத்தன்மைய கொஞ்ச நாள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாரம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அப்ப என்னால என்ன பண்ண முடியும்? ஆத்மாவால வெறும் அறிதல் மட்டும்தான் செய்ய முடியும். வேற எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது நல்லா பதிய முடியும். அதே மாதிரி அப்ப நான் செஞ்சேன் அப்படிங்கிறதும் அந்த புத்தியும் நம்ம விட்டு போக முடியும் அப்படிங்கிறதுதான். அதனால வந்து இந்த மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு நீங்க இந்த மாதிரி இந்த ஞானத்தை விசாரம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் ஞானத்துக்கான வேலையா இருக்க முடியும் அப்படிங்கிறதாம். வெறும் படிக்கிறதுனாலயோ கேட்கறதுனாலயோ ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதுதான். ஸோ அதனால நீங்க சொல்லலாம், மகராஜ் நாங்க வந்து ஆஹ் என்ன இருக்கு, நாங்க உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கூட என்னுடைய ஞான சுபாவம் என்ன அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கூட அப்ப என்ன ஆகும்? எனக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ள தூக்கம் வந்துரும். ஏன்னா விஷயத்து மேல ருச்சியும் இல்ல, புரியவும் இல்ல அப்படிங்கிற பொழுது கேட்டு கேட்டு ஓகே மகாராஜ் சொல்லிட்டாரு, நம்மளும் உட்கார்ந்து சிந்தனை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சா என்ன ஆக போகுது? நமக்கு அந்த தூக்கம் தான் வரும் இல்லையா? நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த யோசிக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா
நம்ம உட்காந்து எவ்வளவு நேரம் யோசிப்போம், நம்ம கொஞ்ச நேரம் எப்படி யோசிக்க முடியும்? ஒரு 2 செகண்டுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஹெவினஸ் வந்துரும். உடனே நம்ம வந்து தூங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஆயிடும். சோ அதனால வந்து திருப்பியும் அதே மாதிரிதான். எப்பப்பெல்லாம் அதெல்லாம் பத்தி யோசிக்கணும்னு நினைக்கிறோமோ, எப்பப்பெல்லாம் அதை யோசிக்கிறதுக்கு உட்கார்றோமோ, அப்பெல்லாம் வந்து என்ன ஆயிடும்? தூக்கம் வந்துடும். சோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து உங்க சுபாவத்து மேல, உங்க சுபாவம் என்ன? அந்த சுபாவத்தை எப்படி அடையறது? அது என்ன ப்ராசஸ் நடக்குது? அப்படிங்கிறத பத்தின அது மேல உங்களுக்கு ருச்சி இல்ல அப்படிங்கிறதுதான். சோ எப்ப வந்து நீங்க வந்து தன் சுபாவத்து மேல, ஆத்மா தன்னுடைய சுபாவத்து மேல ருச்சி வைக்குது. சோ ஆத்மா சுபாவம் என்ன? அறிதல் மட்டும். சோ அறிதல்ங்கிற விஷயத்து மேல அதுக்கு வந்து ருச்சி ஏற்பட்டது அப்படின்னாதான் அதால என்ன பண்ண முடியும்? நித்ராவை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுதான். சோ அப்பதான் உங்களுக்கு வந்து ஞானம் வந்து விழிப்பு அடைய முடியும். அப்போ வந்து அதுக்கிட்ட என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, மோகமும் தூக்கமும் அதை விட்டு ஆத்மாவை விட்டு வெளியில ஓடி போயிடும் அப்படிங்கிறதான். அதனால பகவான் கூட பாத்தீங்கன்னா அவருடைய ஞானத்துக்கு தான் அவர் வந்து கர்த்தாவா இருக்க முடியுமே தவிர வேற எதுக்கும் அவர் கர்த்தாவா இருக்கிறது கிடையாது. சோ அதையும் புரிஞ்சுக்கணும். சோ அப்பதான் சுபாவம் புரியணும் அப்படின்னாதான். சோ ஒரு ஆத்மாவுக்கு என்ன சுபாவம் இருக்கு, என்ன மாதிரி இயல்பு இருக்கு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை நம்ம பண்றதே கிடையாது. சும்மா கேட்கிறோம், சும்மா இது பண்றோம். அப்ப வந்து நம்ம அதை யோசனையே பண்ணல அப்படிங்கிற போது அது அப்புறம் எப்படி அடைய முடியும் நம்மளால? அதனாலதான் பிரச்சனை இருக்கு. சோ அதை அடைய முடியாம இருக்கிறதுக்கும் எது காரணமா இருக்கு? அதுல நம்மளால உபயோகம் போக முடியாம இருக்கிறதுக்கும் எது காரணமா இருக்கு? நம்மளுடைய மோகமும் நிதிரையும் தான், அதுல மயக்கமும் தான் காரணமா இருக்கு அப்படிங்கிறது. சோ அதனால வந்து ஞான சுபாவத்தை விட்டுட்டு அதுல வந்து ஆத்மா வந்து அஹ் என்னதான் பண்ணுது அப்படின்னு சொன்னா கூட அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சோ இப்ப இது புறத்துல கூட பண்றதுக்கு என்ன காரணம்? இது என்னதுன்னு சொல்றோம், அதை செய்யறதுக்கான வேலையில ஈடுபடுது. பையனுக்கு செஞ்சு கொடுக்குறோம், நம்ம வீட்டுல சாப்பாடு செய்யறோம், இவங்களுக்கு பண்றோம், அவங்களுக்கு பண்றோம். எல்லாமே எது காரணமா நடக்குது? அந்த நிகழ்வியா நடக்குது. சம்சாரத்துல இருக்கும்போது எல்லாமே மோகம் காரணமா தான் நடக்குது. நான் பண்றேன், நான் செஞ்சு கொடுக்குறேன், என்னுடையது அப்படிங்கிறதெல்லாம் எதனால அந்த செயலா நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்லாமே மோகம் காரணமா தான் அது வந்து நடக்குது அப்படிங்கிறதா. சோ இது அது மோகம் காரணமா நடக்குது அப்படிங்கிற போது சோ அது என்ன ஆகுது? எல்லாம் அஞ்ஞான திசைதான் இருக்கே தவிர அதனுடைய அஞ்ஞானம் காரணமா தான் அதுக்கு இதுவா நடக்குது அப்படிங்கிறதாம். சோ பகவான் வந்து பார்த்தேன்னா சர்வகத்தமா சர்வ வியாப்தி ஆயிட்டதுனால, அவர் வந்து ஞானமயமா ஆயிட்டதுனால, அவருடைய ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் வந்துச்சு. சோ அவருடைய ஞானத்துக்கு இது இல்லாத விஷயமே கிடையாது. ஞானத்துக்கு உட்படாத விஷயமே கிடையாது. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து எல்லாத்தையும் அறியறதா ஆயிட்டாரு அப்படிங்கிறதான். ஆனா அப்பவும் பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் பகவான் வந்து எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிறவரா ஆயிட்டாருன்னு சொல்றோம். ஆனா அந்த சமயத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அதுல தெரிகிற எல்லா விஷயத்துக்கும் அவர் கர்த்தாவா ஆறுதெல்லாம் கிடையாது. அவருடைய ஞானத்துல எல்லா விஷயமும் வந்தாச்சு. அவருடைய ஞானத்துக்கு வராத விஷயமே எதுவுமே இல்லை அப்படின்னா கூட அவர் அந்த விஷயங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் அவர் வந்து என்ன ஆகுறது இல்ல, கர்த்தாவா ஆகிறது கிடையாது. சோ அதனால வந்து அவரு ஹம் விஸ்வம் அதுல உலகமே அவருக்குள்ள வந்து வந்தாச்சு. எல்லா பதார்த்தமும் அதுக்குள்ள வந்தாச்சு. சோ எல்லா பதார்த்தமும் பண்றவரா, எல்லா விஷயத்தையும் இது பண்றவரா இருக்காரு. இருந்தாலுமே எல்லாத்துக்கும் அவர் வந்து கர்த்தா கிடையாது. எதுக்கு கர்த்தாவா இருக்காரு? அவருடைய ஞானத்துக்கு மட்டும்தான் கர்த்தாவா இருக்காரு. சோ வெளியில இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது மேல இருக்கிற அந்த கர்த்தா தன்மைய விட வேண்டியது வேணும். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அதனாலதான் அவரால் வந்து அந்த ஞானமே அவருக்குள்ள எல்லா விஷயமும் அந்த ஞானத்துக்குள்ள வருது. எப்ப வந்து அந்த கர்த்தா தன்மை போதும் வெளியில மத்த விஷயங்கள் மேல இருக்கிற அந்த கர்த்தா புத்தி போச்சு அப்படின்னாதான் அந்த ஞானமும் கூட ஞானமே வர முடியுமா? மோகம் இல்லாத மறைப்பு இல்லாத ஞானம் வர முடியும். அது வந்ததுக்கு அப்புறம் அவர் எதுக்குமே அவர் கர்த்தாவா இருக்கலாம். ஞானத்துக்கு மட்டும்தான் கர்த்தாவா இருக்காரு அப்படிங்கிறதான். அதனாலதான். So அதனால எப்போ வந்து அந்த கர்த்தா புத்தி போகுதோ ஆத்மா கிட்ட, நான் தான் பண்றேன் அப்படிங்கிற கர்த்தா புத்தி போச்சு அப்படின்னாதான் எல்லாத்தையும் அறிகிற அந்த ஞானம், அந்த இது வர முடியும், அந்த திறன் வந்து அதுக்குள்ள வர முடியும் அப்படிங்கிறதான். சோ அதனால வந்து அப்போ வந்து அவர் எப்படி வந்து நம்ம எல்லாருக்கும் கர்த்தா நம்ம எப்படி சொல்ல முடியும் பகவான? அவர் யாருக்கும் எதுக்கும்
கர்த்தா இல்ல அப்படிங்கிறதுதான். சோ நாம வந்து ஒருவேளை பகவானை வந்து ஜெகத்கா கர்த்தா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, சோ உலகத்துக்கான கர்த்தாவா, சோ மத்த மதங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, நான் பகவான் தான் இதெல்லாம் பண்ணாரு, இந்த உலகத்தை உருவாக்குனாரு, அவர் தான் எல்லாம் பண்றாரு, எல்லாம் கொடுக்குறாரு, எல்லாம் சொல்றாங்க மத்த மதங்கள்ல. சோ அதே மாதிரி திருப்பி அவரை கர்த்தாவா ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பகவானை வந்து என்னவா, எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் உலகத்துக்கான கர்த்தாவா ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன ஆகும்? அப்ப அவருக்கு திருப்பி மோகம் வந்ததா ஆயிடும். அப்ப வந்து எப்படி வந்து அவரால பண்ண முடியும்? எல்லாமே இது பண்ணிக்க முடியும். அவரால பண்ண முடியாது அப்படிங்கிறத. சோ அப்ப அவரை மோகியா நம்ம வந்து பண்ணிட்டோம். பகவான வந்து உலகத்துக்கான கர்த்தாவா ஆக்கிட்டோம்னா, அப்ப நம்ம என்ன பண்றோம்? பகவான மோகி ஆக்கிடுறோம். அப்போ வந்து ஆனா அப்படி இல்லைங்கிறதுதான் உண்மை. சோ பகவான் வந்து தன்னுடைய ஞானத்துக்கு தான் அவர் வந்து கர்த்தாவா இருக்காரு அப்படிங்கிறார். எப்போ வந்து அவருடைய ஞானம் வந்து மோகம் இல்லாம ஆயிடுச்சோ, சோ எப்ப வந்து அந்த அப்ப மோகம் இல்லாம ஆகும்போதுதான் அவருடைய ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா அறியக்கூடிய பதார்த்தம், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஞேய பதார்த்தம் எல்லாமே வந்து தானாவே அதுல வந்து அடங்கிடுது. அவருடைய ஞானத்துக்கான விஷயமா ஆயிடுது அப்படிங்கிறதாம். சோ அப்ப அவருடைய அந்த ஞானத்தன்மையில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மத்ததுக்கான கர்த்தா தன்மை, மத்ததுக்கு நான் கர்த்தா அப்படிங்கிற ஏத்துக்கிற அந்த ஸ்வீகாரம் பண்ற நிகழ்வு அங்க இல்ல அப்படிங்கிறதாம். அந்த மாதிரி ஒருபோதும் அங்க நடக்காது அப்படிங்கிறதாம். சோ அதனால வந்து ஞானம் தவிர ஆத்மாவுக்கு வந்து வேற எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத முதல்ல வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சோ நம்மளுடைய மோகத்தை வந்து சோ ஆத்மா வந்து தன்னுடைய மோகத்தை நிறுத்துறதுக்கு, தடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, எப்ப அது மோகத்தை அதால தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அப்ப அதுக்கு வந்து அந்த ஞானத்துல விழிப்பு வரணும். அது தூங்கிட்டே இருந்தது, மோகத்துல மயக்கத்திலே இருந்ததுன்னு சொன்னா அதுக்கு அந்த விழிப்பு வர முடியாது. எப்போ வந்து அதால மோகத்தை தடுக்க முடியும்னா, ஞானம் விழிப்படைஞ்சது அப்படின்னாதான் அதால அதை வந்து தடுக்க முடியும் அப்படிங்கலாம். சோ அதனால பகவான் சர்வ வியாபி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா எந்த இதுல சொல்றோம் நம்ம? சோ பகவானுடைய ஞானத்துல உலக சர்வமும் தெரியுது, வந்துடுச்சு அப்படிங்கிற விஷயம் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால அவரை வந்து சர்வத்திர வியாபம் பரவி இருக்காருன்னு சொல்றோம், சர்வகத்தை அப்படின்னும் சொல்றோம். சோ அதனால வந்து ஒருவேளை ஆஹ் யாராவது மத்த இதெல்லாம் சொல்றாங்களே, எங்களுடைய பகவான் வந்து கண் ஒரு இதுலயும் வியா ஆஹ் வியாப்தம் இருக்காங்க, பரவி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, சோ நாம வந்து சொல்றது அப்படின்னு சொன்னா நாம சொல்றோம் கணுல எந்த ஆங்கிள் சொல்றோம் நம்ம? அவருடைய ஞானத்துல உலகம் முழுதுமே இருக்கிறதுனால, சோ ஒரு பொருளும் அவருடைய ஞானத்துக்கான விஷயமா இருக்கு அப்படிங்கறதுனால அந்த நோக்குலதான் நம்ம வந்து பகவானை வந்து சர்வ வியாப்தி ஹம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால நாம சொல்ற விதம் வேற, ஆனா மத்த மதம் சொல்றது விதம் வேற அப்படிங்கறதுதான். சோ நம்மளும் சர்வகத்தை அப்படின்னு சொன்னோம்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் ஆகுது? சர்வ வியாபி அப்படிங்கணும் அப்படின்னா கூட அப்ப வந்து நம்ம என்ன சொன்னோம், அப்போ அவருடைய ஞானத்துக்கு அந்த விஷயம் மட்டும்தான். சோ அதனால வந்து பகவானே போய் எல்லா இடத்துலயும் பரவி இருக்காருனோ, இல்ல அவருடைய ஞானம் தனியா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கோ, அந்த மாதிரி எல்லாம் இல்ல அப்படிங்கிறதான். அதனால என்ன பண்ணும் அப்படின்னா, சோ பகவானுக்கு ஞானக்கும் நம்ம வந்து பேசணும்னு சொன்னா, சர்வத்திரன்னு சொன்னா அவருடைய ஞானத்துல எல்லா விஷயமும் தெரியுது அப்படிங்கறதா நம்ம செய்யறோம் அப்படிங்கிறது. அதனால கோயிலையும் அவருடைய இதுல வந்து ஞானத்துல இருக்கு, அதை தாண்டி விஷயம் எல்லாமே அதனுடைய விஷயமா இருக்கு அப்படின்னு. அவருடைய ஞானத்துக்கு தெரியாத உட்படாத விஷயமே இருக்க முடியாது அப்படிங்கறதா அந்த சர்வத்திர வியாபி இல்ல சர்வகத அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாத்தையும் அவர் வந்து அறிகிறவரா இருக்காரு அப்படிங்கிறதா. அதனால அவங்க அபிப்பிராயத்திலையும் நம்ம அபிப்பிராயத்திலையும் இந்த மாதிரி வேறுபாடு வர முடியும். சப்தம் என்னமோ அதே சப்தம்தான் சர்வ வியாபி அப்படிங்கிறதுலாம். ஆனா பொருள் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால பகவான் யாரா இருந்தாலும் ஆத்மாவால என்ன பண்ண முடியும்? வெறும் அறிதல் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிறதான். அது தவிர வேற எந்த வேலையும் ஆத்மாவால செய்ய முடியாது அப்படிங்கிறதான். சோ இப்ப சொல்றதுக்கு காரணம் மோகம் காரணமா சொல்லுது, மத்தது எதுவும் அதுக்கு காரணம். சோ இப்ப அந்த மோகமும் கஷாயங்கள் போச்சு அப்படின்னு சொன்னாதான்
அதால வந்து என்ன பண்ண முடியும், அந்த குணம் இதுதான் இருக்கு அப்படிங்கறத அதுவும் அனுபவம் பண்ண முடியும், அந்த ஞானத்தை பண்ண முடியும் அப்படிங்கறதுதான். சோ அதனால அதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பார்த்தோம். சோ நான் பண்றேன்னு எடுத்துக்கும் போது அது மித்தியாத்துவமா ஆயிடுது. சோ என்னால எதுவும் பண்ண முடியாது, எனக்கு வந்து அதாவது ஆத்மா நான் சொல்றது வந்து நம்ம எதை எடுத்துக்கணும், ஆத்மா. சோ ஆத்மாவால என்ன பண்ண முடியாது, வெறும் ஞானம் மட்டும்தான் இருக்கிறதுக்கு, அது அறிதல் மட்டும்தான் அது வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அது வந்து உங்களுக்கு வந்து என்னவா இருக்கு, சம்யுக்தம். சோ சம்யுக்தத்துக்கும் மித்தியாத்துவத்துக்குமான வித்தியாசமும் இதுதான். நான் பண்றேன்னு சொன்னீங்கன்னா அது மித்தியாத்துவம் ஆயிடுது. நான் பண்ணல, என்னால எதுவும் பண்ண முடியாது, என்னால அறிதல் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கும்போது, இப்ப நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா அது விவகாரத்துல சொல்றோம், மோகம் காரணமா சொல்றோம் அப்படிங்கிற இது வரும்போதுதான் நமக்கு வந்து அது சமீபம், நம்மளுடைய ஞானம் சமீப ஞானமா இருக்க முடியும். அதுதான் மித்தியாத்துவத்துக்கும் சமீபத்துவத்துக்குமான வேறுபாடா உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறதான். சோ அடுத்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா 28. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து தாத்தை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நாணம் அப்பத்திமயம் வட்டதி நாணம் வீணா ந அப்பானம் தம்ஹா நாணம் அப்பா அப்பா நாணம் வா அன்னம் வா. சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பொருள் நேரடியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாணம் அப்பம் என்ன இருக்கு, அதுக்கு ஞானம் வந்து ஆத்மா, ஞானம் தான் ஆத்மா. சோ அது வந்து ஞானம் அப்ப தீமயம், அதாவது பகவான் வந்து ஜினேந்திர பகவானுடைய மயம் வந்து மதம், எந்த இதுல நம்மளுடைய பகவான் சொன்ன அந்த மதம் ஞான ஆத்மா ஐசா ஜென்தேவி காமம், அதுதான் பகவானுடைய மதமா, அதாவது அந்த பிரிவா இருக்கிறது, மதமா இருக்கிறது அப்படிங்கிறது. அப்பானாம் வீணா ஆத்மாக்கே வீணா. சோ அப்பானாம் வீணா ஆத்மா இல்லாம ஞானம்னா வட்டல். சோ ஆத்மா இல்லைன்னு சொன்னா ஞானம் இருக்க முடியாது. அதனால ஞானம்தான் ஆத்மா, அவர் ஆத்மாதான் ஞானம், அதனால வேற மாதிரி இல்ல அப்படிங்கறதான். சோ அதனால அதை பத்திதான் இங்க வந்து விளக்குறாங்க. சோ ஞானம் இல்லாம ஆத்மாவை பத்தின அந்த இது சொல்ல முடியாது, உங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஆத்மானா ஞானம் அப்படிங்கிறது. சோ அதனால ஜினவாணி இருக்க ஒரு சப்தமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு இதுவா எவ்வளவு ஸ்பஷ்டமா கிளியரா சொல்றதுக்கு ஒரு சப்தமும் அவ்வளவு கிளியர். ஏன்னா உங்களுக்கு சந்தேகமே வராம இருக்குது. அதுல கூட பார்த்தோம், மகராஜ் கூட சொன்னாரு ஞானம் ஆத பிரமாணம் வந்து ஞானம் சொன்னாரு இல்லையா, ஆத பிரமாணம். சோ ஆத்மா வந்து ஞான பிரமாணம். சோ அதுவும் சொன்ன விவகாரத்துல சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆதா வந்து சரீர பிரமாணம், ஆத்மா சரீர பிரமாணம் கூட சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன சொல்றாங்க ஆச்சாரியா, ஞான பிரமாணம் தான் சொல்றேன். சோ அப்ப சரீர பிரமாணம் சொன்னா அதுல எப்படி தவறு வருது அப்படிங்கிறதையும் மகராஜ் சொல்றேன். ஏன்னா சரீரத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல சில இடங்கள் இருக்கு ஆத்மா பிரதேசம் அதுல எல்லாம் இருக்கு. சோ நீங்க சரீரத்தை வந்து கால்குலேட் பண்ணும்போது மெஷர் பண்ணும்போது இப்ப ஆத்மாவுக்கான மெஷர்மெண்ட்டும் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தவறுதலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சோ அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இது எல்லாமும் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இதுவா சொல்றாங்க, அதனால கரெக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க வந்து ஆத்மா இல்லாம ஞானம் கூட உங்களுக்கு வந்து இதுவாகிறது இல்லை அப்படிங்கறதான். அதனால அது வந்து அதை வந்து பார்த்துக்கணும் நம்ம. ஆத்மாதான் உங்களுக்கு வந்து இதுவாகுது அப்படிங்கிற பொழுது ஆஹ் பாத்துக்கணும் அப்படிங்கறதுதான். சோ அது முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. சரிதான், ஆத்மாதான் ஞானம், ஞானம்தான் ஆத்மா அப்படிங்கிறத அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து நமக்கு வந்து சில பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்க முடியும் அப்படிங்கறதுதான். எந்த நம்பருக்கு வந்திருக்கு? ஒரு நிமிஷம் வந்திருக்காங்க, ஒரு நிமிஷம் இருங்கப்பா வரேன். ஓகே. ஒரு நிமிஷம்ப்பா, இவர் வேற எங்கேயோ வெளில போயிட்டாரு அதனால. 265003. அதனால வந்து உங்களுக்கு வந்து அது மட்டும்தான் நம்ம வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். ஞானம்தான் ஆத்மா, ஆத்மாதான் ஞானம் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படிங்கறதா.
சோ எவ்வளவு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. திருப்பி திருப்பி மகராஜ் வந்து அதேதான் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா அதே பேசுறாரு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பாத்துக்கணும் அப்படிங்கறதுதான். ஓகேவா? ஆனா திருப்பி திருப்பி போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம வந்து ஒரு தடவை கேட்டோம் அப்படின்னு சொன்னா இதை வந்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். உள்வாங்கிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படிங்கறதுனால தான் அவர் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா. ஏன்னா நமக்கு வந்து சம்ஸ்காரம் வந்து நம்ம பண்றோம் மித்தியாத்துவத்துலதான் நம்ம வந்து செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற போது சோ அதை விளக்கணும் அதுல இருந்து அப்படின்னு சொன்னா திருப்பி திருப்பி இதை பத்தின சிந்தனையும் இதை பத்தின யோசனையும் நம்ம வந்து திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுதான். சோ அதனால வந்து ஞானம் இல்லாம உங்களுக்கு வந்து ஆத்மா இல்ல, ஆத்மா இல்லாம ஞானம் இல்லை அப்படிங்கிற பொழுது ஆத்மா தான் உங்களுக்கு வந்து ஞானமா இருக்கு. அதை தவிர வேற எதுவும் இருக்க முடியாது அப்படிங்கறதுதான். அதனால அது மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படிங்கறதுதான். சோ அதனால வந்து அதுக்குதான் அவர் வந்து கீழே ஒரு சொல்ற தம்ஹா ஞானம். அப்ப அதுக்கு அடுத்த லைன்ல வரும்போது சொல்ற. அதனால ஞானம் வந்து ஆத்மாவாயிடுச்சு. அப்போ வந்து நீங்க வந்து அப்போ ஞானத்தை ஆத்மாவை நீங்க என்ன நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும்னா நீங்க வந்து ஞானம் தான் ஆத்மா அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அப்படிங்கறதுதான். சோ அதனால வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் வந்து நம்ம வந்து ஆதானும் சொல்றாங்க ஆத்மாவை, சில சமயம் வந்து அப்பாவும் சொல்றாங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு குறிக்கிறது வந்து ஆத்மாவை தான் குறிக்குது அப்படிங்கிறது. அதனால ஆத்மாதான் ஞானம், ஞானம் தான் ஆத்மா அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும் அப்படிங்கறதுதான். ஓகேவா? இன்னும் இதுல வந்து விளக்கம்லாம் இருக்கு. நாளைக்கு பார்க்கலாமா? அடுத்த ஓகே ஆண்டி. பாடலுக்கான விளக்கம். நல்லா நல்லா ஒரு போர்லாம் அடிக்கலாம் ஆண்டி. நல்லா டீடைலா நல்லா இருக்கு. அப்படியே கேட்க கேட்க நல்லா இருக்கு நம்ம ஆன்மா பத்தி. எனக்கு ஒரே ஒரு ரிப்பீட். டவுட். ஆமா 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 சொல்லுங்கப்பா. உங்களுக்கு நல்லா வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகணுன்றதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றாருன்னு. ஒரு டவுட். ஆமா இப்போ ஆன்மாதான் வந்து அதாவது ஞானம் தான் நம்ம வந்து இப்ப வெளியில நம்ம இந்த கிரியை இது செய்யறோம் அது செய்யறோம்ன்றது ஆமா வந்து ஆமா மோகத்துல செய்யறோம். நம்ம வந்து அது நல்ல ஸ்பஷ்டமா சொன்னாரு. அது வெளியில நடக்கிற விஷயத்துக்கு நம்ம பொறுப்பே கிடையாது. வெளிலதான் நடக்குது, பொறுப்பு கிடையாது. ஆமா அந்த மாதிரி ஆமா நான் வந்து அறியறேன் அப்படின்றது 2க்கு எது வந்து இப்போ இப்போ சப்பாத்தி போடுறோம், நம்ம சப்பாத்தி போடுறோம்னா அந்த சப்பாத்தி எப்படி போடணும்ன்ற அந்த அறிவு இருக்கணும் இல்லையா ஆத்மா கிட்ட. நம்மளுக்கு? ஆமா ஆத்மா கிட்ட இருக்கும் அந்த அறிவு. ஆத்மா கிட்ட இருக்கும். ஆனா அது அந்த செய்ய முடியாது. அறிவு அதால செய்ய முடியாது. ஆத்மா அந்த வந்து சப்பாத்தி அறிவு போட முடியாது. அவ்வளவுதான். ஆமா. அந்த அறிவும் இருக்கணும். அந்த அறிவுக்கு ம். மட்டும் தான் நம்ம அந்த அறிவு என்கிட்ட இருக்கு. சோ அதுக்கு தான் நான் ஆமா இருக்கிறேன். கர்த்தாவா இருக்க முடியும். ஆமா 2வது வந்து அந்த நிகழ்வு நடக்கிறத நம்ம வந்து அறியிறோம். இது மாதிரி இப்ப மாவு பிசைறோம், என்ன பண்றோம். அத வந்து நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம பண்ணல ஆக்சுவலா. ஆனா நம்ம வந்து ஆமா அங்க நடக்கிற ஆமா விஷயத்த வந்து அறியிறோம். அறிகிறோம். அது ஆமா 2 ஆமா நம்ம கர்த்தா. 2மே நம்மளுது. அதானே? அப்படிதானே ஆமா எடுத்துக்கணும்? ஆமா அது ரெண்டுதான் நம்மளுது. நம்ம வந்து செய்யறோம்னு சொன்னா உடம்புதான் அந்த கிரியை செய்யுது. ஏன் செய்யுதுன்னா அந்த உடம்போட இருக்க சம்யோக அதோட இருக்கிற அந்த சயோக தொடர்புனால செய்யுதுன்னு உடம்பு செய்யறத தான் செய்யறதா நினைச்சுக்குது. ஆனா நினைக்கிறோம். ஆமா ப்ராசஸ் அதுக்கான அது எப்படி செய்யணுங்கிற புத்தி வந்து ஆத்மா கிட்டதான் இருக்கு. நீங்க வெறும் உடம்பு வந்து தனியா இருந்துச்சுன்னா அதால சப்பாத்தி எல்லாம் போட முடியாது. அதுக்கு எப்படி பண்ணணும்னா அதுக்கு தெரியாது அதுக்கு. ஆனா அந்த அறிவு செய்யறது. வேணும். ஆமா செய்யறது என்னமோ வந்து உடம்பு மூலியமா செய்யப்படுது அப்படின்னா கூட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுலாம் யாருன்னு பார்த்தோம்னா ஆத்மா தான் அதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். நீ இப்படி பண்ணணும், இவ்வளவு தண்ணி ஊத்தணும், இப்படி பிசையணும், இப்படி போடணும் எடுக்கணும்ன்றதுலாம் ஆத்மாவுடைய ஞானம் தான் அதுக்கு வந்து இது பண்ணும், உங்களுக்கு கைட் பண்ணும். சோ அதுக்கு கைட் பண்றது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த அறிதல் மட்டும்தான் அதுகிட்ட அதால செய்ய முடியுமே தவிர செய்ய செய்யறதோ அதால முடியவே முடியாது. சோ அதுதான் பேஸ் அங்க. ஆத்மாவால சப்பாத்தி செய்ய முடியாது. ஆனா ஆத்மாவுக்கு சப்பாத்தி எப்படி செய்யணும்ன்றது தெரியும். இந்த அறிவு தெரியும். அத ஆமா நடக்கிறத பார்க்கும். அது எப்படி ஆமா எப்படி அதையும் நடக்குதுன்றது பாத்துக்கணும். நடக்கிறது வந்து சரியா பண்ணுதா அதெல்லாமும் இதால வந்து பார்க்கவும் அறியும். முடியும், அறிய முடியும். ஆமா பாக்குறது இல்ல, அறிய முடியும் அதால. ஆமா சோ 2 தான் பண்ண முடியும் அதால. வேற ஒண்ணும் பண்ண அறியறது மட்டும்தான் அதால செய்ய முடியும். இதுல போய் நம்ம இது பண்ணிக்கிறோம் இல்லையா, நான் பண்ண செய்ய முடியாத விஷயத்த நான் பண்ணேன்னு சொல்றேன் அப்படிங்கிற பொழுது அப்ப என்ன ஆகுது? என்னுடைய அறிதல் வந்து சரியா பண்ணல. எப்படி இருக்கு? போத காரணமா எப்படி எது வேணா தப்பு தப்பா அறியுதோ அதே மாதிரி என்னுடைய ஆத்மாவும் இந்த ஞானம் வந்து என்னவா இருக்கு? மோக வயப்பட்டிருக்கு. அது வந்து கஷாயத்துல இதுவா இருக்கு, சம்சாரத்துல இதுவா இருக்கிறதுனால எது பண்றதுனாலும் அது என்னுடையது, நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அது அறிதல். அந்த மாதிரி ஒரு அறிதலை அது செய்யுது. சோ தப்பா அது வந்து அங்க பண்ணு.
நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து எப்படி பண்ணணுன்ற விஷயம் தெரியும். ஆனா வந்து தப்பா போகுதுல்ல. நம்ம ஆமா, பண்றோம்னு தப்பா போறதுக்கு காரணம் எல்லாம் வந்து இதுதான். ஆமா. அது மோகம் தான் காரணம் தான். ஆமா, நம்ம கையில இல்ல அது. அந்த விஷயம் வந்து ஆமா, நம்ம கையில இல்ல. அது ஆமா, இப்படிதான் நடக்கும். ஆமா. தெரியும்தான் தெரியும் தவிர ம். நம்மளுக்கு அது எப்படி நடக்கணும்ன்றது நம்ம கையில. அது அடுத்த வெளிப்பொருள். ம். வெளிப்பொருள்ல நடக்கிற ஆமா. விஷயம் நம்மளுக்கு கையிலே இல்ல. அப்படின்றத நம்ம ஆமா. நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தா ஆமா, புத்தி வந்து நல்லா இது ஆமா. பண்ணிக்கலாம். சோ என்ன நம்ம எப்பவுமே நம்ம நினைக்கிறோம். என்னால இது நடந்ததுன்னு நினைக்கிறோம். அது நல்லதா இருந்தாலும், கெட்டதா இருந்தாலும் நான் தான் பண்ணேன்லாம் நினைக்கிறோம். எதுவுமே ஆத்மா நம்ம வந்து ஆத்மான்றது போது நம்ம ஆத்மா வந்து உடம்போட இருக்கிற இதுவும் நம்ம ஃபுல்லா எடுத்துக்கிறோம். அப்பதான் நமக்கு வந்து நான் பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல இங்க பேசுறது வந்து பியூர் ஆத்மாவை பத்தி பேசுறாங்க. சோ பியூர் ஆத்மாவால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறதுதான். சோ நீங்க விவகாரத்துல போய் நான் இதை செய்யல அதை செய்யலன்னு சொல்ல முடியாது. விவகாரத்துல சொல்றீங்க நான் பண்றேன்னு கட்டாயம். சொல்றீங்க, என் பையன் சொல்றோம், எங்க வீடுன்னு சொல்றோம், எல்லாமே சொல்றோம். பட் ஆனா அந்தரங்கத்துல எனக்கு தெரியணும் இது எதுவுமே என்னோடது இல்ல. நான் சம்சாரத்துல இதோட எல்லாம் வந்து நான் சேர்ந்து இருக்கேன். இதோட சயோக சம்பந்த காரணமா நான் வந்து இந்த மாதிரி சொல்றேன் அப்படிங்கிற அறிவு எனக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்ததுன்னு சொன்னா அப்ப அந்த மோகம் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த தூய ஆத்ம நிலையை அடையறதுக்கான சான்ஸும் நமக்கு வந்து கிடைக்க முடியும். சோ அது பேசிக்கலா அது அந்தரங்கத்துல நமக்கு அது பதிவு ஆகல, ரிஜிஸ்டர் ஆகல அப்படின்னு சொன்னா அப்ப அந்த மோகத்திலே இருந்தது அப்படின்னு சொன்னா அது சுத்திட்டு தான் இருக்க முடியுமே தவிர அதுக்கு அந்த தூய நிலையை அதால அடைய முடியாது. வெறும் அந்த அறிதல் நிலை பகவான் மாதிரி ஒரு நிலையை அடைய முடியாது அப்படிங்கிறதுதான். அது மோகம் இருக்கிறதுனாலதான் செய்யணும்ன்ற அந்த எண்ணமும் வருது இல்லையா? மோகம் ஆமா, இருக்கிறதுனால கண்டிப்பா. நமக்கு வந்து ஆமா, தெரிஞ்சிருந்தா கூட அது ஆன்மாக்கு அறியுது எல்லாமே தெரியும். அது பண்ணணும்ன்ற அந்த எண்ணமே அந்த விகல்பமே வராது இல்ல. இது செய்யணும்ன்ற ஆமா. விகல்பமே வராது. அதுக்கும் காரணமே மோகம் தான். ஆமா, அதுக்கும் காரணம் மோகம் தான் உங்களுக்கு. அதுதான். கரெக்ட். நல்லா இருந்தது ஆண்டி. நல்லா புரிஞ்சுது. தேங்க்யூ ஆண்டி. So, அதனால வந்து இது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நமக்கு வந்து டெய்லி இது கூட நமக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ரொம்ப ஏன்னா டென்ஷன்லாம் ஆகாது. மான கஷாயம் இருக்கு. நம்ம பண்ணோம் மான நான் கஷாயம். ஆமா. கஷாயம் வந்து நம்ம கஷாயம் இருக்கு. பண்ணாம இருக்க முடியும். என்னால என்ன பண்ண முடியும்னா, சோ என்னால அது பண்ண முடிஞ்சது கூட காரணம் வந்து இன்னொன்னு வந்து கர்ம சயோகமும் இருக்கு நமக்கு. சோ கர்மம் துணை புரியல அப்படின்னு சொன்னா நம்மளால அந்த விஷயத்த செய்ய முடியாது என்னால. நான் ஒரு சப்பாத்தி போடணும்னு நினைக்கிறேன்னா கூட எனக்கு போட தெரியும் அப்படின்னா கூட அதுக்கான சாமகிரி எல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னா கூட எனக்கு நான் பண்றதுக்கான அந்த கர்ம சயோகம் என்னோட இருந்தது அப்படின்னா தான் என்னால சப்பாத்தியே போட முடியும். ஆமா, எனக்கு ஆமா. கர்ம சயோகம் இல்லைன்னு சொன்னா எனக்கு அது போடுறதுக்கான அந்த திறன் வந்து என்கிட்ட அது கர்மம் அதுக்கான சயோகம் பண்ணணும் எனக்கு. அப்பதான் என்னால சப்பாத்தி போட முடியும். எனக்கு கர்ம துணை புரியலன்னு அப்ப என்னால அந்த சப்பாத்தி போட முடியாம போயிடும். சோ நிறைய விஷயம் அதுல வந்து இதுவா இருக்கிறதுனால சோ அவங்க எந்த பேஸ்ல எப்ப வச்சு எதை வச்சு அனலைஸ் பண்றாங்க, எந்த நோக்குல அது சொல்றாங்க அப்படிங்கறத எடுத்துக்கணும் அப்படி. அதுதான். ஓகே. ஓகே. நல்லா இருந்துச்சு. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். ஓகேப்பா. நல்லா வெங்கடேஷ். இருக்கு. ஆனா தேங்க்யூ. கொஞ்சம் உள்வாங்கிக்கிறதுன்னா கொஞ்சம் ஹெவினஸ் இருக்கு. அதுதான் நமக்கு வந்து அதுல ருச்சி வந்து அவ்வளவு பியூரிட்டிய வந்து நமக்கு உள்வாங்கிக்கிறது கஷ்டம் இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு அதுல ருச்சி கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால அது சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி ஆயிடுது. மகராஜ் நான் நினைச்சிட்டே இருந்தேன். கரெக்டா மகராஜ் சொல்லிட்டேன். உட்கார்ந்து கொஞ்ச நேரம் வந்து இத பத்தி நல்லா டீப்பா திங்க் பண்றப்ப நல்லா உள்வாங்கிக்க முடியும். இத உட்கார்ந்து யோசிக்கணும் நல்லா உட்கார்ந்து. ஆமா, கண்டிப்பா. யோசிங்க அப்படின்னாரு மகராஜ். கரெக்டா ஆமா, அது வந்து சும்மா வந்து மேலோட்டமா எடுத்தா மேலோட்டமா இது நம்ம நிறைய தடவை நம்ம வந்து எல்லாத்துக்கும் கருத்தா இல்ல நம்ம நிமித்தம் தான்ன்றது படிக்கிறோம். நிறைய தடவை படிச்சிருக்கோம். ஆமா. இதெல்லாம் வந்து நிமித்தம் தானே. பட் ஆனா ஆனா அது உள்வாங்கிக்க மாட்டேங்கிறோம். அதுக்கு வந்து அத திங்க் பண்ணிட்டே இருக்கிறப்பதான் இது நிஜமாவே ஆமா ஆமா. இப்படிதான் இருக்கு. நம்ம நல்ல அத வந்து ரெஜிஸ்டர் ஆகிக்கணும். அத வந்து நம்மளுக்கு உள்ள ஆ. அதான். அது பண்ணாதான் நம்மளால அத அக்செப்ட் பண்ணிக்க அப்பதான் நடக்கிற நிகழ்வுகளையும் முடியும். நம்மளால வந்து வெறும் பார்க்கிறவங்களா அப்பதான் நம்மளால வந்து இருக்க முடியும். பகவான் மாதிரி எல்லாத்தையும் பாக்குறவரா இருக்காரு. அவ்வளவு விஷயம் அவர் ஞானத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் துக்கம் அடையாம இருக்காரு. யோசிச்சு பாருங்க அவ்வளவு விஷயமா அவர் ஞானத்துல தெரியுதுன்னா அந்த துக்கத்தை எல்லாம் பார்த்து அவருக்கு வந்து ஒரே துக்கமாகறதோ இல்ல இதுவாகிறதோ எதுவுமே நடக்காம இருக்காது. பிரபாவமே இல்ல அப்படின்னு சொன்னா அப்ப எந்த அளவுக்கு அவர் வந்து அது மோகம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு. கரெக்ட். நல்லா தேங்க்யூ ஆண்டி. சமய ஓகே. தர்ஷனம். ஜெய சமய ஜெயேந்திரா. கிருஷ்ணா. ஜெய் நாளைக்கு பார்க்கலாம் ஆண்டி. தேங்க்யூ. நாளைக்கு சமய பார்க்கலாம். ஜெய ஜெயேந்திரா. பழக்கம்.